ஒன்றே உலகம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். திருவள்ளுவரின் அறவியல் சிந்தனைகள். உலகின் மனித வாழ்க்கை என்பது அறம், பொருள், இன்பம் என்னும் முத்திரத்தினதாக அமைகிறது. இதனை அவ்வாறே அறிவித்துள்ளது தொல்காப்பியம். அந்நிலை மருங்கின் அறம் முதலாகிய முதுமுதற் பொருட்கு உரிய என்பது தொல்காப்பியம். அன்பும் அரணும் பொருளும் இன்பமும் மூன்றும் என்பது புறநானூறு. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் என்பது திருக்குறள். அறத்தில் அறம் பொருள் இன்பம், பொருளில் அறம்பொருள் இன்பம், காமத்தில் அறம்பொருள் இன்பம் என்ன மும்முதற் பொருளாய் முகிழ்த்தொழின் வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்க ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின் வந்த பொருள் ஈண்டு அறம், பொருள், இன்பம் எனும் முப்பெரும் பொருளும் ஒன்றினை ஒன்று ஈண்டு புறந்தறுதலால் உயிர் திறப்புடன் விளங்கி தாய்மை பேற்றினை கொண்டதாய் மொழிகிறது அறம். அவ்வகையில் அறம் பண்பு. முகத்தை காட்டி பேசுங்க. அறம் என்னும் சொல்லாட்சி அரண் எனவும் சுட்டப்படுகிறது. அறம் என்னும் சொல் குறள் 23, 35, 36, 77, 93, 96, 130, 141, 181, 183, 185, 204, 249, 288, 296, 297, 501, 1009, 1018, 1040 ஆகிய 20 குறள்களில் அரண் என்னும் சொல்லாட்சி பயில்கிறது. மேலும் 34, 40, 45, 48, 49, 142, 147, 148, 150, 157, 163, 173, 179, 182, 189, 366, 384, 41, 635, 646, 754 என 20 குறட்பாக்களில் அறம் என்பன நீட்சியாயன தொடர்களாக அறவாளி, அறவினை, அறவாளி 8, அறவினை 33, 32, 321, 909, அறத்தான் 39, அறத்திற்கு 76, அறத்திற்கும் 543, அறத்தின் 31, 32, 66, 37, அறவோர் 30 என்பதாய் அமைந்திருப்பதாக மொத்தம் 12 ஆக 53 குறட்பாட்களில் அரண் என்னும் சொல்லாட்சி நேரடியாக பயின்று வர காண்கிறோம். இவை அன்றி அரண் வலியுறுத்தல், அன்புடைமை, இனியவை கூறல் போன்ற பிற அறத்துப்பால் பொருட்பால் அதிகாரங்களின் பிறப்பொடு பொருளாகவும் ஊடு பொருளாகவும் அறம் நயம்பெற எடுத்துரைக்கப்படுகிறது. அவற்றில் சிலவற்றை ஆங்காங்கே பகை. இவ்வையத்து மானுடம் நலமும் வளனும் ஒருங்கே பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஒரு ஆதி முதலாய் ஆன்ற இயற்கை நிறைநிலை ஆக்கமாய் நின்று ஒளிர்வது அறம். திருக்குறளில் அறம் என்பது போற்றப்படுகிறது. அறம் என்னும் சொல் காமத்துப்பாலில் அறத்துப்பால் பொருட்பாட்டில் இடம்படும். அறம் என்னும் சொல் காமத்துப்பாலில் இல்லை. ஒத்த தலைவன் தலைவியின் களவொழுக்கம் கற்பொழுக்கம் என்பதான அன்பின் ஐந்திணை அறத்தின் பார்ப்பட்டதே. அவ்வாறு இன்பம் கூட்டுதலால் அறம் என்னும் சொல்லாட்சி காமத்துப்பாலில் இடம்பெறவில்லை என்பதினும் இடம்பெறுவதான நிலை இழவில்லை என்பதே பொருந்தும். அறம் காமத்துப்பாலில் அன்பும் அரணும் என ஊடும் பாவுமாய் ஆங்கனும் நிறைவுற்றது என்பது அதனுடைய காமத்துப்பாலின் தனிச்சிறப்பாகும். இந்த வகையில் அறம் ஒரு வரைவு என்ற நிலையில் அறத்தினை நாம் பார்ப்பது சரியாக அமையும். எண்ணம் சார்ந்த அறச்சிந்தனைகள் மனத்துக்கண் மாசினரான அனைத்தரன் குறள் 34 அழுக்கார் அவாவுகளி இன்னாச்சொல் இழுக்காய் என்றதாயிரம் 35 பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறநன்ற ஆன்ற ஒழுக்கு குறள் 148 ஆக மனத்தில் மாசு இல்லாமை, பொறாமை இல்லாமை, பேராசை இல்லாமை, சினம் இல்லாமை மற்றும் பிறன்மனை நயவாமை அறம். சொல் சார்ந்த அறச்சிந்தனைகள் முகத்தான் அமர்ந்து இனிதி நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம் குறள் 93 பொய்யாமாற்றின் அறம் பெற செய்யாம நன்று இன்சொல் கூறாமை குறள் 35 முகத்தான் அமர்ந்து மனமாற இன்சொல் கூறுதல் வாய்மையினை பொய்த்தலின்றி கடைபிடித்தல் என்பனவும் செயல் சார்ந்த அறச்சிந்தனைகள். அறவினை யாதனெனின்
சொல் சார்ந்த அறச்சிந்தனைகள், செயல் சார்ந்த அறச்சிந்தனைகள். அறவினை யாது எனின் கொல்லாமை, கோரல் பிறவினை எல்லாம் தரும். கொல்லாமை அதாவது உயிர்கொலை செய்யாதிருத்தல் அறம் ஈண்டு பல்லுயிர் ஓம்புதல் குறள் 322 அறம் என்றாகிறது. ஈண்டு மனம் என்பதற்கானவையா அமைவன அகம், உள்ளம், நெஞ்சம் என்பன. இந்த அறப்பொழிவுகளில் நாம் ஒவ்வாறே சேர்த்து கொள்ள வேண்டும். இதில் தனிமனித அறம், எண்ண அளவிலான அறங்கள். தனி மனிதன் என்பவன் ஒரு குடும்பத்தின் அடிப்படை அழகாய் அமைந்து சமுதாய அகத்திற்கு வழிகோலுகின்றான். அத்தனி மனிதனின் எண்ணமே சொல்லாய் செயலாய் வெளிப்பட்டு செயலாய் ஏற்றம் பெறுகிறது. திருக்குறள் போற்றும் எண்குணத்து இறைவன் அறவாளி அந்தணம் ஆவான். ஆக இறைவனின் 8வது குணமாய் நிறநிலை குணமாய் நின்றொழிவது அறமும் அருளும். இயற்கையின் இருவேறு நிலைகளை, அதாவது எதிரெதிரான நிலைகளை தெரிந்து துறவரம் பூண்டவர் பெருமை உலகத்தில் உயர்ந்தது. குறள் 23 ஈண்ட அறம் இறைமை பண்பின் பாற்பட்டதென்றும் துறவிகளின் உயர்ந்த பெருமையினை பேசுகிறது. அறத்தில் அறம் மனத்திற்கண் மாசில்லாது இருப்பது அறம். அதாவது பொறாமை, பேராசை, சினம் கொள்ளாமை, இன்னாச்சொல் கூறாமை என்பன அறத்தின் அறமாக விளங்குகிறது. அறத்தினை தான் செல்லும் இடமெல்லாம் செல்லும் வகையில் எல்லாம் போற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்று செய்யலாம் என்று அறம் செய்யலாம் என்று எண்ணாது அறம் செய்க என்று குறள் பேசுகிறது. ஏனென்றால் அறத்தான் வருவதே இன்பம். ஒருவன் தன் வாழினில் செய்யத்தக்கது அறனே என்பதனை உணர்ந்து செய்திட வேண்டும் என அறம் செய்தல் வலியுறுத்தப்படுகிறது. இல்வாழ்க்கையில் அறம் மானுட வாழ்வில் இயல்பாய் அமைவன இரு பேரறங்களான இல்லறம் மற்றும் துறவரம். இவ்விரு அறங்களின் முதலாவதும் முதன்மையானதும் என்பதாம். அன்பு அறத்திற்கே சார்பு என்பார்கள். இல்லத்திற்கும் அதுவே சார்பாக அமைகிறது. அன்பின் வழியது உயிர்நிலை. குறள் என்பது அன்பு வகையில் அன்பும் மற்றும் அறனும் இவற்றின் திறன் எத்தகையது என்று உணர்த்தப்படுகிறது. ஒருவன் மனத்தால் மகிழ்ந்து இன்சொல் கூறுவது அறம். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்பது திருமந்திரம். இனிமையாக பேசுவதால் அல்லவை தேய்ந்து அறம் பெருகுகின்றது. ஒருவன் தன்னைத்தான் காத்துக் கொள்வதாயின் தனக்கு சிரமராமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமுடன் வேண்டி நிற்கின்றது குறள். அவ்வகையில் பெருஞ்சனத்தை காத்து கற்பனை கற்று அடக்கமுடையவனின் செவ்விய வாழ்வினை அறம் நுழைந்து பார்த்துக் கொள்ளும் இறைவனது அறம். பிறனில் விளையாமையார் அறம் வலியுறுத்தல் அதிகாரத்தில் மட்டுமின்றி முப்பால் முழுவதும் அறம் வலியுறுத்தலை விடவும் பிறன் விளையாமையின் அதிகாரத்தை பிறன்மனை நயத்தில் வேண்டாம் என்று திருக்குறள் பெரிதும் வலியுறுத்துகிறது. அவ்வாறே ஒவ்வொரு பிறன்மனை நகத்தில் வகை, பாவம், அச்சம், பழி என்பதான 4 வகை தீமைகளும் அடங்கியது என்று சொல்கிறது. திருக்குறளில் பாவம் என்ற இக்குறளில் அதாவது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தடம் பதித்துள்ளது. அதனால் அறியாமை, பிறன்மய நயத்தல் பேதமை. அவனை போன்ற அறிவில்கள் உலகில் இல்லை. பிறன்மனை நயவாதவனே அறவழியில் இல்வாழ்வன் எனப்படுகின்றான். ஒருவன் அறநெறியில் நிற்காத அல்லவை செய்தாலும் பிறன்மனையின் பெண்மையினை நயவாமை நன்று அத்துணை அளவு இறங்கி இங்கு கேட்கப்படுகிறது. ஒருவன் மறந்தும் கூட பிறருக்கு கேடு செய்ய எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் என்னும் என அறத்தின் பாங்கு பேசப்படுகிறது. துறவரையில் என்ன அறத்துப்பாலின் இருவேறு பேரறங்களில் ஒன்று இல்லறம், மற்றொன்று துறவரம். இல்லறம் நிறைவேற்று அடுத்து அமைவது மனித வாழ்வின் மற்றொரு படிநிலையாக அமைவது துறவரம். துறவியர்கள் அருளாளர்கள் எனப்படுகிறார்கள். அருள் இல்லாதவன் அறம் செய்வதான நிலை என்பது இல்லை. அறவோராகிய துறவியர்கள் பேராசைக்கு அஞ்சியோரை இருக்கின்றனர். குருப்பால் என்ன அளவிலான அறங்கள் பொருள் அல்லது பொருள் இல்லை, செய்க பொருள் என பொருளின் இன்றியமைய உறுதிபட பேசப்படுகிறது. ஆக அரசியல் பொருளாதார நிலைகளில் என்ன அளவான நிலைப்பாடுகளை காணலாம். மாணவரோட வாழ்வில் யார் ஒருவரும் குறிப்பாக அரசாழ்வோர் மூத்த அறிவுரோடு தேர்ந்து நட்பாக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அறம், பொருள், உயிரச்சம் ஆகிய 4 நிலைகளின் ஒருவை போக்கை அறிந்து அவனை அரசாங்கத்தை பணியமர்த்திட வேண்டும். தீதின்றி வந்த பொருள் அறத்தை இன்பத்தையும் ஈன்றளி வாழ்வு பலன் பெறும். மேலும் பொருள் எல்லாம் ஆகும் என்ற அறமற்ற வழியில் ஈட்டிய பொருள் பிறலால் கொள்ளப்படுவதாக அமையும். பொதுவாக நாணுடைமை மாந்தர் சிறப்பு. அவ்வகையில் ஒருவன் பிறர் நாணத்தக்கவற்றிற்கு தான் நாணாதிருப்பதாயின் அறம் நாணம் கொள்ளும். அத்தகைய உயிர் சிறப்பானது அறம்.
மனித எண்ண அளவிலான சொல் சார்ந்த அறங்கள் மாந்தர்தம் தனிப்பெரும் சிறப்பு சொல்லுதல், பேசுதல், கூறுதல், புரிதல் என பல நாணலம் நலன் உடைமை என்பது இதனை உறுதிப்படுத்தும். சொற்கள் மழலை சொற்கள், இன்சொல், பயனுடைய சொல், வெல்லுஞ்சொல், வாய்மை எனவாய் அமைகின்றன. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் ஏந்தது அறம். பொறாமை, பேராசை, சினம் இவற்றோடு இன்னாச்சொல் கூறுதல் அறமற்றதாகும். நாவினால் அகத்தினை சுடுவது அறத்தின் பார்ப்பட்டதன்று. அறத்தினால் வருவதே இன்பம் எனப்படுகிறது. அறத்திற்கே அசார்பாகின்றது. உள்ளத்தின் வெளிப்பாடாக அமைந்த இன்சொல் அறம் என போற்றப்படுகிறது. இந்த அறம் நல்லனவற்றை நாடி இனிய சொற்களில் பேசும்போது அறம் பெருகுகிறது. தனிது மனித சொல் சார்ந்த அறங்களில் பெரிதும் வெறுக்கத்தக்கதாக அமைவது புறம் கூறுதல். ஒருவன் அறத்தை கூறாதவனாய் அறமற்ற மல்லாதவற்றை செய்தாலும் புறங்கூறி இருப்பானாயின் அது இனிது என்று பேசுகிறது. அறத்தினை அழித்து புறங்கூறுதல் இனிதன்று, தீதானது. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலினும் சாதல் ஆக்கமானது என்று பேசப்படுகிறது. புறங்கூறல் பிறன்மனை நயத்தல் இரண்டும் ஒரே அளவில் கண்டிக்கப்படுகிறது. அதனை செய்தல் தனி மனித சொல் சார்ந்த அறங்கள். அதில் துறவரவியல். வாய்மை எனப்படுவது தப்பாது வாய்த்திடும் தீமை இல்லாத, அதாவது நன்மை பயக்கும் சொற்களை சொல்வதாகும். அதாவது வாய்மை போன்று புகழ் இல்லை. அஃது தானாக எல்லா அறங்களையும் தரும். ஒருவன் வாய்மை பொய்த்தும் போகாமல் செய்வானாயின் அஃது அறம். வாய்மைக்கு மாறான பிறவற்றை செய்யாமல் நன்று என்று பேசப்படுகிறது. ஆக வாய்மை புகழ் தருவதால் எல்லா அறங்களையும் தான் செய்திடுவதால் வாய்மை நன்று என்று பெரிதும் போற்றப்படுகிறது. வாய்மை பெரிதும் துறவிகளின் பார்ப்பட்டது. தனி மனிதன் பொருள்பால் சொல் சார்ந்த அறங்கள். தனி மனிதன் குறிப்பாக அரசியலில், அதுவும் அமைச்சர் நிலையில் உள்ள அறத்தை அறிந்தவனாய் அறிவார்ந்த சொல்லனாய் இருக்க வேண்டும். குறள் 635. மேலும் சொல்லின் சிறத்தை அறிந்து சொற்களை சொல்ல வேண்டும். அச்சொல்லை சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை. ஆக்கமும் கேடும் சொற்களினால் என்பது போன்று அறமும் பொருளும் சொல்லும் சொற்களால் வந்தமையும் என்று உரைக்கப்படுகிறது. தனி மனிதனின் செயல் சார்ந்த அறங்கள். தனி மனிதன் அறச்செயல்கள் முடிந்த வகைகளில் செல்லுமிடமெல்லாம் தொடர்ந்து செய்தல் வேண்டும். குறள் 33. பின்னர் வரும் நாட்களில் அறம் செய்யலாம் என தள்ளி போடாத அறத்தை செயல் வேண்டும். குறள் 36. என்றும் அவ்வகையில் ஒருவர் தன் வாழ்நாளில் முயன்று செய்யத்தக்கது அரணே என்று அரண் வலியுறுத்தப்படுகிறது. இல்லறமோ துறவரமோ அன்பின்றி இரண்டும் இல்லை. அன்பு இல்லாதவர்கள் அறம் காய்ந்து வருத்தும். அல்லவையான செயல்கள் தேய்ந்து அறம் பெருகும் தன்மையினதாய் விளங்குகின்றது. திருக்குறள் அறத்தை எத்தனை அளவு வலியுறுத்துகின்றனோ அத்தனை அளவிற்கு மேலாக பிறன்மனை நயத்தில் வெறுத்து பேசுகிறது. அவ்வகையில் பிறன்மனை நயக்கும் பேதமை அறம் பொருள் கண்டாரிடத்து இல்லை. பிறன்மனை செல்வனாய் விட இழிவான அறிவிலி இல்லை. அறவழியில் இல்லறம் நடத்துவன் பிறன்மனையை விரும்ப மாட்டான். ஒருவன் அறவழியில் வாழாது சீமை செய்பவனாக இருந்தாலும் பிறவனை நயவாமை நன்று என்று பேசுகிறது. ஒருவன் மறந்தும் பிறருக்கு கேடு எண்ணக்கூடாது. அவ்வாறு எண்ணியவருக்கு கேடு விளையும் என்று சொல்லப்படுகிறது. துறவரையியல் செயல் அறம். உலகத்து உயிர்களை பேணி போற்றுவோர் அருளுடையவர் ஆகின்றார்கள். அவ்வகையில் அருள் இல்லாதவர்கள் அறம் செய்ய இயலாது. அறவினை என்பது எந்த உயிரையும் கொள்ளாது இருப்பது. பொருளில் செயலறம். பொருள் அல்லது இல்லை பொருள் என்பதற்காக அறத்தை நோக்காது ஈட்டிய பெரும் பொருள் பிறரால் கொல்லப்படுவதாகும். பொருளீட்டலில் அறம் வலியுறுத்தப்படுகிறது. குடும்ப அளவிலான அறங்கள். குடும்ப அறங்கள் எண்ணம் சார்ந்தவை. மானுட வாழ்வில் முதன்மையாகவும் இல்லறம். அன்பும் அறனுடையதும் இல்வாழ்க்கை. அறவழியில் இல்வாழ்க்கை இன்னும் பேருடையது யாதும் இல்லை. ஏனெனில் தவ வாழ்க்கை இல்வாழ்க்கையின் மேலானது. அன்பு அறத்திற்கு துணையாக அமைவதாகின்றது. மனதளவில் உயர்ந்து இனிய சொற்களை பேசுவது அறம். குறள் 93. பிறன்மனை நயத்தில் பேதமை. இவ்வாறு பிறன்மனை நயத்தில் ஒவ்வொரு நிலைகளிலும் வருகிறது. பிறன்மனை நயத்தில் என்பது எண்ணம் சார்ந்தது, செயல் சார்ந்தது. அந்த அளவில் அவ்வாறு பேசப்படுகிறது. குடும்ப அறங்கள் சொல் சார்ந்த. குடும்பம் பெரிதும் சொற்களின் சொர்க்கமாகும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பது மூத்தர் மொழி. அந்நிலையில் குறட்பாக்களில் சொற்களின் பண்பளிப்பை காண்கலாம். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. முகமலர்ச்சியோடு இனிமையாக நோக்கி உள்ளன்போடு இனிய சொற்களை பேசுவதே அறம் என்று சொல்லின் திறன் போற்றப்படுகிறது.
குறள் 93. பெண்ணிற்கு அடிமையாகி அவள் ஏவலை கேட்டு நிரப்புறான் அறம்பொருள் அற்றவனாக இன்பம் என்பது இல்லாமல் போகும். குடும்ப அறங்கள் செயல் சார்ந்தவை. அன்பும் மரணும் உடத்தாயினது இல்வாழ்க்கையினும் மேம்பட்டவை எவவும் இல்லை. தவ வாழ்க்கையின் இல்லற வாழ்க்கை மேலானது. அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை நன்றே ஆகும். சமுதாய அறங்கள் சொல் செயல் சார்ந்தவை. இவ்வாறாக சொல் செயல் சார்ந்த நிலையில் அறங்களாக எண்ண அளவிலான அறங்கள் 37 குறட்பாக்கள் உள்ளன. சொல் அளவிலான அறங்களாக மொத்தம் 20 குறட்பாக்கள் ஆகும். செயல் அளவிலான அறங்களாக அமைவன 25 ஆகும். மொத்தத்தில் எண்ணம் சொல் செயல் என்பதால் வகைதொகை செய்யப்பட்ட குறட்பாக்கள் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் என்ற நிலையில் அவ்வாறு இடம்பெற்று ஏற்கனவே ஆய்வு செய்யப்படுகிறது. இப்பொழுது கல்வி அளவிலான உலகின் மாந்தருக்கு கல்வி கண் என்பதாகவும் கேடில் விழிச்செல்வம் கட்டணை தூரும் அறிவு என்றும் பேசப்படுகிறது. மேலும் கற்றிலன் ஆயிரம் கேட்க, ஏனெனில் செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம் தலை என போற்றப்படுகிறது. கல்வியில் கண் பேசப்படுகிறது, செவி பேசப்படுகிறது, அறிவு பேசப்படுகிறது. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நூல் தன்னோய் போல் போற்ற கடை. பிரிதி நோயை தன்னோய் போல் அறிவு போற்றும் என்றாலும் ஆங்கே நலம் பெறுவதற்கு மனம் வேண்டும், மாசற்ற மனம் வேண்டும். மாசற்ற மனம் என்பது அன்பும் அறனும் சார்ந்ததே. ஆக கல்வியில் அறம் துலங்குகின்றது. உயிரில் அளவிலான அறங்கள். உலகின் உயிரினங்களான தாவர விலங்கினங்கள் யாவும் பல்கி பெருகும் இயல்பின. குட்டி போட்டு பால் கொடுக்கும் விலங்குகள் மற்றும் மனித இனம் போன்றவற்றின் பிறப்பினை ஈனுதல் ஈனும் ஈன்பது ஈன்றாள் என குறட்பாக்களில் விளங்கும் சொல்லாட்சிகள் இதனை உறுதிப்படுத்தும். அவ்வகையில் அறம் உயர்வானது, உயிர்மை திறத்தினது, மொத்தத்தில் தாய்மை பண்பினதாகும். உலகத்து எல்லா உயிர்களிடத்தும் செந்தன்மை அருள் கொண்டு வாழும் அறவோராம் துறவியர் அந்தணன் எனப்படுகிறார்கள். வாழும் உயிர்களுக்கு சிறப்பு மற்றும் செல்வமை ஈன்றளிப்பதாகின்றது அறம். உலகியல் அளவிலான அறங்கள். உலகியல் என்பது அறத்தின் பார்ப்பட்டதே. அரண் என பேசப்படுகிறது. அவ்வகையில் குறட்பாக்களில் உலகு, ஞாலம், வையம் என்பன எவ்வாறு அமைது ஆகிய அவற்றின் இயல்புகளை காணலாம். இயற்கையின் எதிரெதிரான இருவேறு நிலைகளை தெரிந்து துறம் பூண்டவர்களின் பெருமை உலகில் உயர்ந்தது. சட்ட உளவிலான அறங்கள். பொதுவாக உலகத்து நாடுகள் மற்றும் இந்திய நாட்டின் சட்டங்கள் அடிப்படை குறிக்கோள்கள், கொள்கைகள் என்பன திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. திருக்குறள் ஒரு சட்டவியல் இலக்கியம் எனவும் போற்றப்படுகிறது. அறம் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இயல்பான பண்புகளுக்கு வாழ்வமாய் வளமாக்குகிறது. அறத்தான் வருவதே இன்பம் என்பதை தனிநிலை நிலைப்பாடு. அறநெறி அப்படியே சட்டமாவதில்லை. சட்டங்களில் அறநெறிகளும் போற்றப்படுகின்றன. சட்டங்கள் சமுதாய நலனை காக்கும் முகத்தான் பல நிலைகளில் ஒழுங்குமுறைகள் வகுக்கப்பட்டு அதற்கேற்க நடைமுறைப்படுத்துகின்றன. சட்டங்கள் தண்டனைகளை சுட்டிக்காட்டி அச்சுறுத்துவதாகவே இருக்கும். சட்டங்கள் தனி மனிதனாலோ ஒரு அரசாங்கத்தால் இயற்றப்பட்டவை, குறிப்பிட்ட நாட்டிற்கானவை, மாற்றத்திற்கு உட்பட்டவை. சமன் செய்து சீர்தூக்கும் கோட்பாடு என்பது குற்றச்செயல்கள் முடிந்து நடைமுறைக்கு வருவது. இவ்வாறு அமைவதே சட்டங்களாகும். இவற்றில் சட்ட கருத்துக்களை கூர்ந்து ஆராயின் அவைகள் பெறப்படுவதாக அமையும். இப்போது காலத்தின் அருமை கருதி இப்பொழுது நான் காமத்துப்பால் அளவிலான அறங்கள் என்பதை பார்க்கலாம். காமம் என்பது இயற்கையானது, உயிரின உணர்வு. காமம் என்பது இயற்கையின் உயிரின உணர்வு. இன்பப் பெருக்கனையும் இனப்பெருக்கத்தினையும் ஒரு சேர கொண்ட ஆண் பெண் எனும் இரு பாலரின் உறவினது. அறம் எனப்பட்டதை இல்வாழ்க்கை என்பதற்கு நாற்றங்காலாய் அமைவது காமம். உள்ளினும் கண்களால் கொள்ளினும் தீரா பெருமளவு செய்தலால் காதற் காமம் இனிது என்று பேசப்படுகிறது. ஈருடல் ஓர் உயிர் என்பதால் இன்பம் நல்கி மும்மைக்கும், அதாவது முன்மை என்பது மக்கட்பேருக்கு வழிகூட்டும் அறத்தின் அன்பின் திறத்தினது காமம். திருக்குறளில் காமத்துப்பால் ஐந்திணையின் பார்ப்பட்டது. அறத்துப்பாலினும் பொருட்பானிலும் காமத்துப்பாலின் முழுமையிலும் உய்த்துணர வல்லதா எனினும் நீரோட்டமாய் ஓர் உயிர்ப்பின் நாதமாய் இழையோடுவது அறம். தலைவன் தலைவி இருவரிடையே ஒத்த இயல்பு, அதாவது ஒத்த அன்பு, ஒத்த நம்பிக்கை, ஒத்த காமம், ஒத்த உணர்வுகள், ஒத்த அறிவு என்பன போற்றப்படுகிறது. களவு காலத்தை மெய்யுறு புணர்ச்சி இல்லை. கற்பொழுக்க காலத்தை பரத்தமை இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்பதான நிலையே இங்கு பேசப்படுகிறது. இந்த சமன்பாடு இங்கு நிலைநிறுத்தப்படுகிறது.
உழம்பொரு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்முடைய நட்பு. குறள் 1122. நெஞ்சத்தார் காதல் அவராக. குறள் 1120. வெளியும் என் இன்னுயிர் வேறெல்லாம். இவ்வாறான இல்லறத்து வாழ்வியல் அறங்கள் காமத்தால் முழுவதும் பெறப்படுகின்றது. உலக இலக்கியங்களில் அறம் பேசப்படுகிறது, பொருள் பேசப்படுகிறது, அறம் பொருளும் பேசப்படுகிறது. காமம் தனித்தோ மற்றிரண்டு சேர்த்தோ பேசப்படவில்லை. மலரினும் மெல்லிய காமம் என்னும் விடின் சுடல் ஆற்றும் ஒரு தீயாம் உயிரின உணர்வினை அன்பின் செவ்விய நிலையினை கூறும் வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். இது இத்தகைய தனிச்சிறப்பு திருக்குறளுக்கு மட்டுமே உலகிய இலக்கியங்களில் உள்ளது. இந்த மணி 9 தொடவிருப்பதால் இத அறத்தின் இந்த குறள் அறம் ஒரு அரண் ஒரு நோக்கு என்ற அளவில் இதனை நான் பார்ப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. குறள் 36. பல்லக்கை தூக்கி சுமப்பவனுக்கும் மேலிருந்து செல்வனுக்கும் என இடைப்பட்ட நிலையினை அறவழி இது என கூற வேண்டாம். இது பொருளும் வாய்ப்பும் உடையன் மேலே அமர்ந்துள்ளான். அவன் அறவோனா பிறவோனா என்பது ஆய்வென்று. பொருளும் வாய்ப்பும் இல்லான் கீழே ஓடி சுமக்கின்றான். அவன் அறவோனா பிறவோனா என்பது ஆய்வென்று. பொருள் வாய்ப்பால் ஏற்பட்டது இணைப்படுத்தல் வேண்டத்தக்க அறப்பாடு அன்று என்பார் இளங்குமரனார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் என்னுமென்றோ என்பான் பாரதி. ஆனால் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளில் தனி மனிதனின் பலவினைகளால் வருவது இல்லை. எனவே அறவழி என்பது சமுதாய ஏற்றத்தாழ்வை உருவாக்குவது என்று கருத மாறாக அவ்வகை ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும் சமமின்மை நிலையை பெறும் வழியை அறத்தார் என கொள்க. பல்லக்கை சுமப்பவனுக்கும் இது திருக்குறள் உண்மை பொருள் நூலாசிரியர் பூசா ஆனந்தன் அவர்களின் போக்காகும். பல்லக்கை சுமப்பவனுக்கும் மேலிருக்கனுக்குமான இடப்பட்ட நிலைத்தை அறத்தார அறம் இது என கொள்ள வேண்டாம் என்பது ஏனெனில் பல்லக்கு செல்கிறது என்பது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு காட்சி. அது ஏன் எதற்காக மேல் இருப்போன் யார் கீழே சுமப்போர் யார் எவர் என்பது யாருக்கும் தெரியாது. மேல் இருப்பவன் சுமப்பவர்களின் தந்தையாக இருக்கலாம், சுமப்போர்களில் ஒரு மகனாக, பிறருக்கு தம்பியாக இருக்கலாம், முதுமையினராய் மற்றும் இளையோராய் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு மருத்துவரை நாடி செல்லலாம், சுமப்போனின் குருவாக இருக்கலாம். இவை யாதுமின்றி பொருள் வேண்டி கூலிக்கு சுமப்பவர்களாகவும் இருக்கலாம். குளிர்பதன இன்ப ஊர்தி உரிமையாளனுக்கும் அதனை ஓட்டுவோனும் இதனை இவ்வாறு பார்ப்பதில் இருவரும் ஒரே இடத்தில் இருக்கின்றார்கள். இதனில் மேல் கீழ் என்பது என்ன? உந்து ஓட்டுதல் ஒரு தொழில், பல்லக்கு சுமப்பதும் ஒரு தொழில். இவை யாவும் இயல்பானவே. தொழிலில் உயர்வு தாழ்வு உண்டோ? நாளைக்கு இக்குறளுக்கு எப்படி புகழ்வார்கள் என்று எண்ணியே அறத்தாறு இது என வேண்டி நிற்கிறது. இன்றும் குறைப்பா, நாளையும் நிற்கலாம். ஆக மேலிருந்தும் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லவர். ஏனெனில் சிறப்புவார் செவ்வி தொழில் வேற்றுமையான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இதனில் ஒரு பிரிதொரு நோக்காக பிறனின் விளையாமை மற்றும் புறங்கூறாமை. பிறனின் விளைவு என்பது ஒரு எண்ணம் மற்றும் ஒரு செயல். புறங்கூறாமை என்பது சொல் மற்றும் செயல். பிறன்மனையை நயத்தல், பகை, பாவம், அச்சம், பழி என 4 ஒரு சேர அமைந்த தீமை. அஃது அறம்பொருள் கண்டார்கண் இல்லை. பேதமையானது, ஆண்மையற்றது, ஆன்ற இழுக்கு என்பதற்கு நேர்மாறாக ஆன்ற ஒழுக்கு என்பதற்கு நேர்மாறாக ஆன்ற இழுக்கு என்பதாக அமைவது. புறங்கூறல் அறத்தை அழித்து பழி பேசுதல், தீமைகள் செய்வதற்கு தீமையானது. புறங்கூறி பொய் பேசி அல்லது பொய்யாக உயிர் வாழ்தலின் சாதல் அறம் ஆக்கம் தரும் இயல்பினது. புறங்கூறுதலாம் புண்மை உரைப்பவனை சுமப்பது அறம் என எண்ணி உலகம் சுமக்கின்றதோ? இவ்விரு செயல்களும் மானுட சமுதாயத்திற்கு தீமையில் தீமை, சீரழிவின் பேரழிவு. இவ்வாறான உலகம் சுமப்பது அறமோ என கேட்பது எத்தனை அவன் ஈனும் செல்வமும் ஈனும். அறம் 31. அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனடி தீதிந்து வந்த குறள் 705. அறம் சாராத தன் மகனின் வறுமைப்பாடு ஈன்ற தாயாலும் பிறன்போல் நோக்கப்படும். குறள் 1047. என் அறம் கூறுவதும் மனம் கொள்ளத்தக்கது. திருக்குறள் முப்பாலும் அறம் என
பேசப்பட்டு வருகிறது. அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண் நயவாமே நன்று. குறள் 150. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. அறம் தாய்மை பண்ணது என போடப்படுது. அரண் ஈனும் எனும் சொற்களை கொண்டு இலக்கிய நயத்திற்காக அரண் வரையான் அல்ல செய்யினும் அறம் கூறான் அல்ல செய்யணும் என்பனவற்றையும் ஏற்றுக்கொண்டு அறம் தன் நிலையில் வாழ்கின்றதோ கிஞ்சித்தும் இல்லை. வீண்டு மானுடமாம் தன் மகவு யாண்டும் மகிழ்ந்து மலர பிறன்மய நேரங்களை விடுத்து நன்று ஆற்றுங்கள். புறம் கூறாது இனிது அறம் கூறுங்கள் என ஒரு தாய் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல கெஞ்சி கொஞ்சி தாயினும் சால பரிந்து கேட்டுக்கொள்கிறது அறம். ஆகையினால் அறம் ஈனும் தாய்தான். ஆக பெண்மை போற்றுவோம், தாய்மை ஏற்றுவோம். திருக்குறள் என்ன பேசலாமா அம்மா? ஐயா ஐயா இன்னும் சற்று பேசலாமா? அறத்தின் பயன்கள் மற்றும் வெளிப்பாடுகள். அறம் என்பதன் இருபெரும் முதன்மை பயன்கள் இல்லறம், துறவறம். இவை அறத்தின் அறங்கள். இவையன்றி பொருட்பாலின் அறம் உண்டு, காமத்துப்பாலின் அறம் உண்டு. ஏனெனில் அறம் இயற்கையானது, உயிர்ப்பானது. இது பயன்களாக அமைவன. அறத்தின் ஆளியாக அந்தன் இறைவனை காட்டும். பிறவி பிறட நீந்திர வழிகோலும். இல்லறம் துறவரம் அளிக்கும். துறவர்களை அழித்து பெருமையுறச் செய்யும். செந்தன்மை பூண்டழுகும் அந்தணரை அளிக்கும். குறள் 30. சிறப்பீனும் செல்வமை மீனும். குறள் 31. வாழ்விற்கு ஆக்கமளிக்கும். குறள் 31, 32. மனத்தின் கண் மாசுபடியாது காக்கும். 34. மனத்தின் மாசுகள் இவையென காட்டும். 35. அழியா துணையாகும். குறள் 36. அறம் நன்றாற்றின் பிற புளிக்கும். குறள் 37. இன்பம் அளிக்கும். குறள் 39. செய்ய அரும்பெரும் செயற்படுத்துவது. இல்லறம் நல்கும். இல்லறம் முற்றும் முழுமையானது என கூறும். தவத்தினும் மேலான சிறப்பினை அளிக்கும். அறம் இகிதே எனும் உணர்வினை உறுதிப்படுத்தும். அன்பு சார்ந்து நிற்பது. அறமென்றில் வருத்திய அறத்தின் படச் செய்யும். சினம் காத்து கற்று அடக்கம் உடையவனை நுழைந்து கூட பார்த்துவிடும். பிறனில் விளையும் பெருக்கேட்டினை உணர்த்தி நன்றாகும் வாழ்வினை உறுதிப்படுத்தும். பிறன் தீங்கு செய்யணும் உருமகாக்க செய்யும். அறத்தின் ஆக்கத்தை அளிக்கும். பொறாமை ஒழிக்கும். பேராசை விட்டு ஒழிக்க செய்து செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். புறங்கூறி பொய்த்தர் வாழ விடாது தடுத்து அறத்தின் ஆக்கத்தினை அளிக்கும். பிறன்கேடு சூழாது காக்கும். அருளாளனாகி அறம் செய்ய வைக்கும். அளவறிந்து வாழச் செய்யும். வாய்மை புகழ் கொடுக்கும். எல்லா அறமும் தரும். கொல்லாமை போற்றி பல்லுயிர் ஓம்பும். அவா அறுத்தொழிக்கும். குறள் 366. அறம் புகட்டி அரசை மானமுடையதாக்கும். குறள் 384. அறனறிந்த மூத்த அறிவுடையரை நட்பாக்கி நல்லாட்சிக்கு வழிவகுக்கும். அரசாட்சி மற்றும் நிர்வாகங்களுக்கு நல்ல பணியாளர்கள் எனக்கும். செங்கோன்மை அரசுக்கு வழிவகுத்த அண்ணன்கள் அறநூல்கள் ஏற்றச் செய்யும். நல்ல அமைச்சரை துணை சேர்க்கும். திறமான சொற்களை சொல்ல வைத்து அறத்தோடு பொருளும் தரும். தீதின்றி வந்த பொருள் அறனும் இன்பமும் பிறக்கும். பெண்ணேவலை வெறுத்தொதுக்கிய அறவினையும் ஆண்ட பொருளும் இன்பமும் பிறவும் நல்கும். ஈட்டிய பொருளை பிறர் கொள்ளாது காக்கும். பிறர் நாணத்திற்கு தன்னையும் நாணவை வறுமையை செம்மையை போற்றச் செய்து தன் மகனை மகனாகவே நோக்கவும் தன்மையை நிலைத்திருத்தும். தாய்மை பெண்மது அறம். இந்த அறத்தின் திருக்குறளின் இன்னொரு பெயர் அறம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.